அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலும் நம்மளை ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கூடி வந்திருக்கிற நாம், டிவி பெட்டி முன்பாக அமர்ந்திருக்கிற நாம், நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்ட நேசரை நோக்கி பார்ப்போம். அழகுள்ளவராக, அருமையானவராக, அன்பின் நேசராக இருந்த தகப்பன் நம்மளை அழகற்றவராய், அந்த கேடடைந்தவராய் சிலுவையில் தொங்குகிறதான இந்த காட்சியை நாம் கண்டு அவரை ஸ்தோத்தரிப்போமா? எவ்வளவோ மேன்மைகளை துறந்து விண்ணை விட்டு மண்ணுக்கு இறங்கி வந்து நமக்காக ஈனக்கோலம் எடுத்தாரே, அந்த ஆண்டவரை போற்ற, துதிக்க, அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துவோமா? அவருடைய நாமத்தை புகழ்வோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் தகுதி உள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரமே, அவர் ஒருவர் மாத்திரமே. அதனால் எல்லாரும் பரிசுத்த தேவனை நோக்கி பார்ப்போம். வானத்தையும் பூமியும் அதனுடைய சர்வ சேனைகளை உண்டாக்கினாலும் ஆண்டவர் எவ்வளவு ஒரு உயர்ந்தவராக, உன்னதமானவராக, அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் நம்மளை நோக்கி பார்க்கிற தகப்பனாக இருக்கிறாரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அவரை துதிப்போமா? உன்னதமானவரே ஸ்தோத்திரம், உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் கொள்ளாத அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலமாக கொண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, செயலில் மகத்துவமானவரே, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜாவே, எங்கள் ஆத்ம நேசரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்ம மணவாளனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 1000 10,000 பேரில் சிறந்தவரே, தலை தங்கமயமானவரே, தலைமையில் சுருள் சுருளானவரே நன்றியோடு ஸ்தோத்திரி. எப்படி அழகுள்ளவராக காணப்பட்டிருப்பார் அவர் நம்ம வர்ணிக்கும் போது, எவ்வளவு அழகுள்ளவராக. அப்படிப்பட்ட அழகுள்ள தேவனை நம்மை ஆராதிப்போமா? அவரை ஸ்தோத்திரிப்போமா? இந்த நாளும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமே, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே நம்மளை பார்த்து சொல்கிறார், மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போமா? துதிக்கிறோம் சுவாமி. சேருவின் மத்தியிலும் கெராபின் மத்தியிலும் வாசம் செய்தாலும் ஆண்டவரே நம்மை நம்முடைய பிள்ளையாக வணைந்து வைத்திருக்கிறாரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமானவர் இந்த நாளிலும் நம்மை ஆராதிப்பதற்கேற்ற ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் தந்திருப்பதற்காக நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாய கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், வானாதி வானங்கள் கொள்ளாத அற்புதரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் தேவாதி தேவனீர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீர் அப்பா. பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆள சந்திரனையும் படைத்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்வில் எங்களை நினைத்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, பிரபலமான ராஜாக்களை எல்லாம் சுவாமி வென்றவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்ச தேகம் உள்ள யாவரும் சமூகத்தில் வருவாங்க அப்பா. மாம்ச தேகம் உள்ள யாருமே நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு மகத்துவத்தை விளங்க பண்ணுகிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்து ராஜாவே, பரிசுத்தத்தை இந்த உலகத்திலே வைத்து வைத்து சென்றவரே நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்கள் சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் காரணரே, சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேற்றரவாளனே, எங்களோடு இருக்கிறவரே சுவாமி, எங்கள் பாவத்தையும் தகப்பனை கண்டித்து உணர்த்துபவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிற மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தரப்பா, நீர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் சுவாமி. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. நம்மை ஆண்டவரை ஆராதித்தோம்ல, இந்த நாளிலும் ஆண்டவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? ஒரு விசை ஒரு நிமிடம் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய நம்ம பெற்ற நன்மைகள் எல்லாம் போன வாரத்திலிருந்து இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் உங்கள் செய்தி பாராட்டின எவ்வளவோ கிருபை. நிமிஷத்துல மக்கள் மரித்து விடுகிறாங்க, ஆனால் நம்மளோட ஜீவனோடு நிற்பது என்றால் அவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், தயவு. அவர்களில் நம்மளை பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனாலும் நம்மளை கொண்டு ஆண்ட என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்வதற்கு ஆண்டோட கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக, நம்மளுக்கு பொருளாதார தேவைகளை ஒரு நாளும் குறைவில்லாதபடி சந்தித்ததற்காக, தேசங்களிலே பார்த்த எத்தனையோ பிள்ளைகள் பசிக்காக பட்னியோடு ஆண்டவரே பாத்திரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி நம்ம 4 வேளை நல்ல சாப்பிடுகிறோம்ல, அதற்காக நன்றி செலுத்துவோமா? தேவைகள் அனைத்தையும் கேட்பதற்கு முன்பாகவே தருகிற தகப்பனா இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீரில் மத்தியிலும் பிள்ளைகளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தோமா? இந்த நாளில 10th 12th பிள்ளைகள் எக்ஸாம் நல்ல முறையில் எழுதுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டையும் நல்ல மார்க்கையும் தரப்பதற்காக எல்லா பெற்றோரும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. எவ்வளவோ தீமைகள் பொல்லாத உலகத்திலே பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் தம்முடைய செட்டில் நிலையில் அடைக்கலமா வைத்து பாதுகாத்து வருகிறாரே, அதற்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு அவருக்கு என்னத்தை நம்ம செலுத்த போகிறோம்? நிமிஷமும் நம்மளை தாங்குகிறாரே, நிமிஷமும் நம்மளை போஷிக்கிறாரே, நம்ம விழாதபடி நம்மளை தூக்கி நிறுத்துகிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோமா? இப்படி நம்ம செய்த எல்லா நன்மைகளுக்காக தேசத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை மத்தியிலும் நம்மளை போஷித்து வருகிறார், நம்மளை தாங்கி வருகிறார். மிஷனரிகள் தம்முடைய ஊழியத்தை செய்த போன பிள்ளைகள் எவ்வளோ வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் நம்ம விடுதலையோடு நல்ல ஒரு ஸ்டுடியோவில் ஆராதிப்பதற்கு நம்ம கொடுத்த கிரேஸ் டிவிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல திருச்சபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மாநிலத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆராதனைகளை நம்ம ஜெபிக்கவும் ஆண்டவர் நன்றி செலுத்தவும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்தி கொண்டே இருப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி
ஒன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஒரு விசை நம்மளை தாழ்த்தி ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாள்தோறும் நம்முடைய கிருபைகள் நமக்கு புதியவைகளாய் காணப்பட்டாலும் நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், கிரியைகள், கைகளினாலே கால்களினாலே செய்கிற கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு சமூகத்தில் கேட்போம். வேதனை உண்டாகும் வழி இடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்க சப்பா என்று சொல்லி கேட்போமா? ஒரு விசை நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். தேசத்துக்காக ஜெபிக்கிற வந்திருக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அநேகர் மீட்பெறும்படி, ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் அநேக ஜாதி கூட்டங்கள் கர்த்தரை மந்தையில கொண்டு வரும்படி நம்ம எப்படியாவது ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் சன்னிதியில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதற்காக வீடுகளிலே காத்திருக்கிறோம், ஸ்டுடியோவிலே காத்திருக்கிறோம். ஒரு விசை நம்மளை தாழ்த்தி ஆண்டு கரங்களை ஒப்பு கொடுப்போமா? ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை போற்றி புகழவும் அவருடைய நாமத்தை மையப்படுத்த ஆண்டு கிருபை தந்தார். நம்மளை தாழ்த்தி ஆண்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம ஒரு மனதோடு எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கும்போது அவர் நடுவில் வருவேன் என்று சொன்னவர். எல்லாருடைய நடுவிலும் வந்து நீங்கள் கேட்குற விண்ணப்ப வேண்டுதலுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தரப்போறதுக்காக நன்றி செலுத்துருவோம். உடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.